viewers, welcome to Success Academy, Success Talent Institute. இது நம்ம YouTube Smart Class Channels. இதில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது Spoken English videos. Easy way to speak English. உங்களால் முடியும்னு நீங்கள் நம்பும்போது வெற்றி உங்கள் கையில். Believe yourself, success is in your hands. எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது எப்படி வந்து இங்கிலீஷில் டிஃப்ரெண்ட் வேஸ். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. நம்மக்கிட்ட யாராவது ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிவி ரிமோட் எங்கே இருக்குது, பேக் எங்கே இருக்குது, என் ஹேண்ட்பேக் எங்கே இருக்குது, என் பர்ஸ் எங்கே இருக்குது, ஏதாவது ஒன்று அவங்க கேட்குறாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம தெரிஞ்சதுன்னு சொல்லுவோம், தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு தெரியாது அப்படின்றத ஹவு டு சே, ஐ டோன்ட் நோ, ஹவு டு சே இன் அ டிஃப்ரெண்ட் வேஸ். அதை தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன், ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது அப்படின்றத நீங்கள் ஐ டோன்ட் நோ அப்படின்றதே யூஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் விதமாக நீங்கள் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் நோ ஐடியா, ஐ ஹாவ் நோ ஐடியா, ஐ ஹாவ் நோ க்ளூ, ஐ ஹாவ் நோ க்ளூ, ஐ ஹாவ் நாட் the foggiest idea, I have not the foggiest idea. Foggiest idea அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 100% உங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு வந்து 100% தெரியாது அப்படின்னு சொல்கிறது வந்து கிளியராக தெரியாது அப்படின்றது வந்து I have not the foggiest idea அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, I have been wondering that. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க, அந்த கொஷினுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியல, ஆனால் நீங்கள் தெரியல அப்படின்றத டைரெக்டாக சொல்லாமல் ஐ ஹாவ் பின் வண்டரிங் தட், ஓ இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னா உங்களுக்கு தெரியல, அதை தான் நீங்கள் அவங்கக்கிட்ட வியப்பாக கேட்குறீங்க. ஐ ஹாவ் பின் வண்டரிங் தட், இந்த விஷயம் இப்படி நடந்துச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னா எனக்கு தெரியாதே அப்படியா அப்படின்னு கேட்காம நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் வேஸ் டு சே ஐ டோன்ட் நோ. அதில் நம்ம எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் பின் வண்டரிங் தட், ஓஹோ அப்படியா இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாதது அப்படின்றத அவங்கக்கிட்ட காட்டாமல் வேறு விதத்தில் நம்ம அவங்கக்கிட்ட பதில் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட் திஸ் 4 சென்டென்ஸ். ஐ ஹாவ் நோ ஐடியா, ஐ ஹாவ் நோ க்ளூ, ஐ ஹாவ் பின் வண்டரிங் தட், ஐ ஹாவ் நாட் த foggiest idea, I have no idea, I have no clue, I have wondering that, I have not the foggiest idea. Okay, next பார்த்தீங்க அப்படின்னா, I will try to find out, I will try to find out, I will double check and get back to you, I will look into and get back to you. இந்த மாதிரி விதத்துலையும் நீங்கள் ஐ டோன்ட் நோ அப்படின்ற பதிலை வந்து நீங்கள் சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஐ வில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் அப்படின்னா, ஒரு விஷயம் ஆஃபீஸில் நடக்குது, உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அப்போ வந்து கேட்கும்போது இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், ரியலி யூ டோன்ட் நோ திஸ் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன யூ டோன்ட் நோ திஸ் அப்படின்னு கேட்கும்போது இது உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, ஐ வில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட், நான் மறுபடியும் ஒரு தாட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்றத வந்து இதில் வந்து நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் நாட் ரியலி ஷோர், I am not really sure, I don't have the faintest idea, I can't help you there, I don't have the faintest idea, I can't help you there, I can't help you there அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒருத்தர் ஒரு உதவி கேட்குறாங்க, இல்லை ஏதோ ஒன்று கேட்குறாங்க, அது வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின் போது ஐ காண்ட் ஹெல்ப் யூ தர், நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்ல எனக்கு முடியாது அப்படின்னா அது உங்களுக்கு தெரியாது, ஆனால் அதை நீங்கள் வேறு விதமாக சொல்கிறீங்க. பீட்ஸ் மீ அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு இன்ஃபார்மலாக பேசுகிறது. நம்ம தமிழில் பேசிக்கிறோம் இல்லைங்களா, ஒரு பேச்சு வழக்கில் வந்து சத்தியமாக எனக்கு தெரியாது, நீ அடிச்சு கேட்டாலும் எனக்கு தெரியாது அப்படின்றது வந்து ஒரு பேச்சு வழக்கில் பேசுவாங்க. அதை வந்து இங்கிலீஷில் பீட்ஸ் மீ அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். பீட்ஸ் மீ மீன்ஸ் ஐ டோன்ட் நோ இன் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் ஒன், நோ ஐடியா நோ க்ளூ. ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் நோ அப்படின்றது எப்படி டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து சொல்லலாம். டிஃப்ரெண்ட் வேஸ் டு சே ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது அப்படின்றத நீங்கள் இனிமேல் ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லாமல் இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்ட இந்த சென்டென்ஸில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி பேசுங்க. நீங்கள் கற்றுக்கிட்டதை உடனே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களாலையும் இங்கிலீஷில் பேச முடியும். இன்றைக்கி நீங்கள் நம்ம வீடியோவில் கற்றுக்கிட்டதை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களாலையும் இங்கிலீஷில் பேச முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Support us for your subscription. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்டதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களாலையும் இங்கிலீஷில் கான்ஃபிடென்ட்டாக ஃப்ளூயன்சியாக பேச முடியுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த வீடியோஸில் நீங்கள் கற்றுக்கிட்டதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, அது போன்ற கமெண்ட்ஸையும் நீங்கள் எங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.